Chennai Silks. சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், சென்னை டி நகரில் நடக்கும் ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் பமிராமி. சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமையகமான கமலாலயத்துல பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் மற்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல குறிப்பா பாஜகவினுடைய தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜகவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை உள்ளிட்டோர்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. குறிப்பா அடுத்த கட்ட நகர்வுகள் கொடுத்த ஆலோசனையா இது பார்க்கப்படுதா கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான குறைவான நாட்கள் இருக்கக்கூடிய சூழல தமிழகத்துல களத்துல எந்த மாதிரியான வேலைகள் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இது ஆலோசனை செய்யப்படுவதா கூறப்படுகிறது. அதே போல நேற்றைய தினம் பாஜகவினுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த கேசவ விநாயகமுடைய பொறுப்பானது மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல புதிய பொறுப்பாளர் நியமனம் குறித்தும் அதே போல அடுத்த கட்டத்துல கட்சியை வழிநடத்தக்கூடிய விதம் உள்ளிட்ட விஷயங்கள் இதுல ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் கேசவ விநாயகம் இந்த கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறாரு. அவருக்கும் இந்த நிகழ்ச்சியில பிரிவு உபசரிப்பு நிகழ்ச்சியாகவும் இது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே அடுத்த கட்டமாக யார் பாஜகவினுடைய தேசிய மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக வரப்போறாங்க, அதே போல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைஞ்சு எப்படி பணியாற்றுறது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் முற்றிலும் அதில் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.